இட்ஸ் மண்டே மார்னிங். சண்டே கிச்சன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எப்போ கிச்சனை க்ளீன் பண்ணாலுமே ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். ஒரே மாதிரி இருந்தா எனக்கு போர் அடிக்கிற மாரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்துட்டே இருக்கும். இந்த டைம் ஜன்னல்ல மாட்டியிருந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட சைட்ல வச்சிருக்கேன். ஸோ இப்போ விண்டோவ ஓப்பன் பண்ணா நல்ல வெளிச்சமா இருக்கு. காத்துமே நல்லா வருது. சில பேருக்கு கிச்சன எப்படி வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி தான் வச்சிருக்கணும்னு நெனைப்பாங்க. ஸோ எனக்கு அப்படி இல்ல. எனக்கு மாத்திட்டே இருந்தா தான் எனக்கு போர் அடிக்காம இருக்கும். ஒரு 2, 3 நாளைக்கு கஷ்டமா இருக்கும். எந்த பொருள் எங்க இருக்குன்னு தெரியாம. பட் போக போக பழகிடும். ஸோ அன்னைக்கு காலையில எழுந்து தான் எல்லா வேலையுமே பண்ற மாரி இருந்தது. முந்தின நாள் நைட்டு பயங்கர டயர்டு. அப்படியே போட்டுட்டு படுத்தாச்சு. காலையில எந்திரிச்சு தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தென் லஞ்ச் சிண்டுவோட லஞ்ச் பாக்ஸ் 2மே ஒண்ணாவே பண்ணிட்டேன். பீட்ரூட் சப்பாத்தி தென் நெறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஒயிட் குருமாவும் பண்ணியிருந்தேன். நான் ஒயிட் குருமா பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நெறைய மசாலா போட்டு எப்போதுமே பண்றோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒயிட் குருமா பண்ணியிருந்தேன்.